ஒருமுறை கருடன் கிருஷ்ணரிடம் கர்வமாக, இந்த உலகத்தில் என்னை விட மிகவும் வேகமாக செல்லும் உயிரினம் ஏதாவது இருக்கிறதா என்றார். அதை கேட்ட கிருஷ்ணர் எதுவும் பேசாமல் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றார். இதை கேட்ட சுதர்சன சக்கரமும் அகங்காரப்பட்டு கிருஷ்ணரிடம், சுவாமி, இவ்வுலகில் என்னை விட மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏதேனும் உண்டா என்றது. அப்போது கிருஷ்ணர் இருவரின் ஆணவத்தையும் அடக்க ஒரு திட்டம் தீட்டுகிறார். பிறகு கருடனை அழைத்து, இமயமலையில் ஒரு மகா வானரம் தியானம் செய்து கொண்டிருக்கும், அங்கு சென்று உங்களுக்காக துவாரகையில் சீதாராமர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என கூறு என்கிறார். பிறகு சுதர்சன சக்கரத்தை அழைத்து, அரண்மனைக்குள் யாரையும் அனுமதிக்காதே, யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறினார். கருடன் இமயமலைக்கு வந்து கிருஷ்ணர் கூறியதை விட மிகவும் கர்வத்துடன் ஹனுமானிடம் கூறுகிறான். இதை கேட்ட ஹனுமான் கருடனை விட புயல் வேகத்தில் பறக்கிறார். இதை பார்த்த கருடனின் கர்வம் சுக்குநூறாக உடைகிறது. அரண்மனைக்குள் வந்த ஹனுமானை பார்த்த கிருஷ்ணர், கோட்டைக்கு வெளியே யாரும் இல்லையா ஹனுமான் என்றார். அதற்கு ஹனுமான், நான் வரும் வழியில் உங்களை காண தடையாக ஒரு சக்கரம் இருந்தது, அதை நான் விழுங்கிவிட்டேன் என்றார். கிருஷ்ணர் கூறியதும் அந்த சுதர்சன சக்கரத்தை வெளியே கொண்டு வருகிறார். கருடன், சுதர்சன சக்கரம் இருவருக்கும் ஹனுமானை வைத்து பாடம் புகட்டினார் கிருஷ்ணர். நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தால் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.